எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ராகி மாவும் சக்கரவள்ளி கிழங்கும் பயன்படுத்தி ஒரு ஹெல்தியான ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாமாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேங்க. பெரிய கிழங்கு இல்லைன்னா சின்ன சைஸ் 2 கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவிட்டுங்க. இது இந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிட்டா போதுங்க. இது அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் தூக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் குலையாமல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மசிக்கிறது வச்சு மசிச்சுக்கலாங்க. உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. எனக்கு அங்கே எங்கே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சங்க் தெரியணுங்க, அதனால மசிச்சுக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 கப் அளவு கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாங்க. திகட்டாத அளவுக்கு இனிப்பு இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலக்கிட்டு அதில் ராகி மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாங்க. கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு சேர்த்திட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இது ஒரு 3-4 தடவை கலக்கிக்கோங்க. கெட்டியாக தான் இருக்குங்க. நான் இன்னைக்கு சாய் மில்க் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மில்க் கூட எடுத்துக்கலாங்க. இதோட இன்கிரீடியன்ஸ், கப் மெஷர்மெண்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தி என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. இது அப்படியே 7 இன்ச் பேக்கிங் டின்ல ஒரு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் மாற்றிட்டு இதை லெவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கனால டக்குன்னு லெவல் பண்ணி இந்த மாதிரி மேலே அழுத்தி விட்டுடுங்க. நான் இன்னைக்கு ஃப்ரீ ஃப்ரம் சாக்லேட்ஸ் பயன்படுத்த போகிறேங்க. லயாக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறனால நட்ஸ் போட போகிறது இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா நார்மல் சாக்லேட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணி 175 டிகிரி ப்ரீ ஹீட்டான அவனில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ராகி ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி ரெடி ஆயாச்சுங்க. இது நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து அப்படியே கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஹல்வா மாதிரி அழகாக கட் ஆகி வருங்க. இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக சாஃப்டாக அவங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. இதை நம்ம பிச்சு சாப்பிட்றப்ப அங்கங்கே அந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கண்டிப்பாக தெரியுங்க. அப்படி தெரிஞ்சு அவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரிங்க, இப்போ ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் சரண்யா சிவராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.